ஹலோ, போலீஸ்க்கு போன் பண்றியா? வேஸ்ட். அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை. டிஸ்டர்ப் பண்ணாத. அருண். டாடி, அவன் அந்த ரிக்ஷா ஓட்டக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, ஆனா அவன் ரிக்ஷாவே ஓட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எது பெட்டர்? நீ ஓல்ட் மேன், உனக்கு ஒன்னும் தெரியாது. அவங்க அப்பங்கால உடைச்ச மாதிரி அவங்காலையும் உடைச்சிட்டா. as simple as that. அவனால தாங்க முடியலப்பா. அம்மா, கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கம்மா. என்னால தாங்க முடியல. ஆமா, ஆஸ்பத்திரிக்குள்ள கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. போயிடலாமா? போறதுக்கு நேரம் இல்லப்பா. அவளால தாங்க முடியாது. இங்கே இறக்கி விட்டுடுப்பா. என்ன தம்பி ஓடி வரீங்க? ரொம்ப அவசரம். எங்க ஸ்டாண்ட்ல இருக்க ஆளுங்களை எல்லாம் உடனே வர சொல்லுங்க. வண்டியை நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் பொறுத்துக்கமா. பாத்துப்பா. மெதுவாப்பா. மெதுவா மெதுவா படுக்க வைப்பா. தம்பி, கொஞ்சம் மரப்பு இருந்தா தேவலாம்ப்பா. எல்லாரும் வேட்டியை கொஞ்சம் அவருங்க. அவருங்கயா, சீக்கிரம் கட்டுங்க. இருமா. கட்டியா? கொஞ்சம் பொறுத்துக்கமா. என்ன குழந்தைமா பிறந்திருக்கு? பையன் பிறந்திருக்கான் தம்பி. என்ன மாதிரி ராஜா பிறந்திருக்காண்டா. அண்ணே, வண்டியை உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க. சரி தம்பி. முதலாளிட்ட சொல்லுவியா? இப்படியே இரு. யோ, சீக்கிரம் படம் முடியா. என் படத்துல இவதாயா ஹீரோயின். ஆஹா,
ஓஹோ ஐயோ ஐயோ ஷேப்புண்ணா ஷேப்பு சும்மா ஸ்ரீதேவி ஷேப்பு. என்ன டைரக்டர் நீ இந்த Dressல சிலுக்கு மாதிரி ஒண்ணு எடியா? சிலுக்கு மாதிரியா? தெரியாது? தெரியாது. இப்ப பார். அதுக்கு மேல வையுமா? அப்படித்தான். ஐயோ கால் வரைக்கும் விழுந்தானே. ஐயா. ஐயோ எப்படி எடுக்கிறது? எதை எடுக்கிறது? உங்க ரெண்டு பேரும் உயிர் எடுக்கிறது. ஐயா, நீயுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் இவர்தான். எல்லாம் இவர்தான். அப்புறம் நான் எதுக்கு? நீ உள்ள போ. எல்லாம் நீங்கதான். ஐயோ. எனக்கு ஒண்ணு என்ன திமிரு இருந்தா? ஏன் கார்த்திக் வந்து ஏன் சம்சாரியா? என்ன போட்டாங்க? எங்க பாவங்கள? ஐத்தா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன பட்டிக்காடுன்னு திட்டினதுனால தான் நான் தப்பு என் மேலதான். பொண்டாட்டியோட அழகு புருஷன் ரசிக்கிறதுக்கு தான், மத்தவன் ரசிக்கிறதுக்கு இல்ல. இப்ப என்னையே உணர்ந்துட்டேன். இப்படியே இரு ஏஞ்சல். அஞ்சல, நான் வர்றேன். எங்க போறீங்க? விவாகரத்து பண்ணு. பைத்தியக்காரி, உனக்கு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு. போயிலே மறந்துடாதீங்க. சுண்ணாம்பும் சேர்த்து வாங்கிட்டு வர்றேன். டேய் அப்பா, எவ்வளவு பெரிய கண்ணம். டிங். அம்மா, அவ எங்க போயிட்டு வரா? அப்பா, எங்க போயிட்டு வரா? கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, யாருமே பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? நான் சொல்றேன். வேலைக்கு போயிட்டு வரேன். வேலைக்கு போயிட்டு வரையா? யார கேட்டு போன? யார கேட்கணும்? உன் புருஷனை. அந்த மரியாதையை காப்பாத்ததான் இந்த வீட்ல மருமகளா இருக்கேன். மருமகளா இருக்கிறவ நான் சம்பாதிச்சு போடுறத சாப்பிட்டுட்டு வீட்டோட இருக்கணும். என் குடும்பத்துக்கு நீ சம்பாதிச்சு போட வேண்டிய அவசியம் இல்ல. வேற யாருக்காகவும் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கும் இல்ல. பின்ன ஏண்டி வேலைக்கு போற? உங்க சம்பாத்தியத்துல உங்களால சோறு தான் போட முடியும், அதுவும் அரை வயிற்றுக்கு. உங்களால வேற என்ன செய்ய முடியும்? வேற என்னடி பண்ணணும்? நான் தினமும் ஃபாரின் பவுடர் தான் பூசுவேன். அதோட விலை என்னன்னு தெரியுமா? 100 ரூபாய். நான் எப்பவுமே ஃபாரின் சென்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அதோட விலை என்னன்னு தெரியுமா? 200 ரூபாய். எனக்கு எப்பவுமே ஏசில இருந்து தான் பழக்கம். அதோட விலை 25,000 ரூபாய். நான் நேரத்துக்கு ஒரு Dress போடுவேன், வேலைக்கு ஒரு கார்ல போவேன். அதெல்லாம் உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா? இதெல்லாம் வேணும்னு உங்ககிட்ட கேட்டேனா? இல்லையே. என் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க தான் நான் வேலைக்கு போறேன். அப்ப உனக்கு வசதியான வாழ்க்கை வேணும் இல்ல? ஷூர். நான் ஒண்ணும் பிச்சைக்கார வீட்டுல பிறக்கல. ஆனா ஒரு பிச்சைக்காரனா தான் கல்யாணம் பண்ணிருக்க. அவன் சம்பாதிக்கிற பணத்துல குடும்பம் நடத்துறவதான் பொண்டாட்டி. அதை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்ட நீங்க சொல்லக்கூடாது. ஒரு பொம்பளை சம்பாத்தியத்துல சாப்பிடுறாங்கன்னு 4 பேர் எங்களை பார்த்து கேவலமா பேசணும். அதுக்காக நீ வேலைக்கு போற. முடிவா சொல்றேன், பொம்பளையா லட்சணமா வீட்டோட இரு. உங்க வசதிக்காக, உங்க படிப்புக்காக உங்க தங்கச்சி பூ விக்க போலாம், உங்க அம்மா வீட்டு வேலைக்கு போலாம். அது தப்பு இல்ல. என் வசதிக்காக நான் வேலைக்கு போனா அது தப்பா? அப்படி வசதியா வாழ நினைக்கிறோம், உங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே. இங்க ஏண்டி இருக்க? லைசன்ஸ் இருக்கு. யாருக்குமே பசிக்கல? யாரும் சாப்பிட மாட்டீங்களா? ஓகே.
இதோ பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளுக்கு செய்யாம வேற யாருக்கு சார் நான் செய்ய போறேன்? நேரமாச்சுங்கிறான், கட்ட மாத்திக்கலாமா? என்னோட பார்ட்னர் வரணும். இந்நேரம் அவர் வந்திருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போய் பார்த்துட்டு வரேன். ஏன்பா 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? ரிக்ஷா கரண்ட் ஏது சார் 100 ரூபாய்க்கு சில்லற? வெயிட் பண்ணு, உள்ள போய் கொடுத்து அனுப்புறேன். ஹலோ, வாடா. ஏன்டா இவ்வளவு லேட்டு? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, என்னடா ரிக்ஷாவுல இருந்து இறங்குற? வழியில என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா. ஏன்டா, ஒரு போன் பண்ணியிருந்தா என் காரை அனுப்பியிருப்பல்ல? நீ ரிக்ஷாவுல வர்றத பார்த்தா 4 பேர் கேவலமா நினைக்க மாட்டாங்க? நடந்து வந்தா அதை விட கேவலமா நினைப்பாங்க. ஏய், அந்த ரிக்ஷாவை கேட்டுக்கு வெளியே கொண்டு போய் நிறுத்து. ஏன் சார், கௌரவம் குறைஞ்சு போயிருமா? ஜட்ஜு சார், உங்களோட மதிப்பு வீட்டுக்குள்ள ரிக்ஷா வந்ததுல இல்ல, நீங்க சொல்ற நியாயமான தீர்ப்புல தான் இருக்கு. கூலிய கொடுத்துட்டா நான் ஏன் சார் இங்க நிக்க போறேன்? டப்பா பாத்தீங்க. ஏய், ரிக்ஷாவை கொஞ்சம் நிறுத்து. இந்த ரிக்ஷா யாருது? என்னதுதான்? உன் பேரு? ராஜா. அப்போ இந்த போட்டோவில் இருக்கிறது என்னுடைய மாமனார் மச்சனே. நிஜமாவா சொல்றீங்க? எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்ல சார், அதான் எழுதி வச்சிருக்கேன். தம்பி, ரிக்ஷாவை இங்கே நிறுத்தி வைங்க, இத வரேன். என்ன மச்சான், திடீர்னு மரியாதை கூடுது. என்ன சம்பந்தி, பார்ட்னர் வந்துட்டார் போல இருக்க. வணக்கம். வணக்கம். கட்ட மாத்திக்கலாமா? மாத்திரத்துக்கு தானே வந்திருக்கேன். ஆமா, நிச்சயதார்த்தத்துக்கு உங்களுக்கு வேண்டியவங்க எல்லாம் வந்தாச்சா? எல்லாரும் வந்துட்டாங்களே. உங்க மக அமெரிக்காவுல இருக்கா. கேபிள் கொடுத்துருக்கோம், போய் சேர்ந்துச்சா என்னன்னு தெரியல. வந்துருவா. உங்க மாப்பிள்ளையும் அமெரிக்காவுல தான் இருக்காரா? ஆமா ஆமா. அமெரிக்காவுல அவரு ரிக்ஷா ஓட்டுறாரா? நல்ல குடும்பம்னு நினைச்சுதான் என் பொண்ணை உங்க பையனுக்கு கொடுக்க சம்மதிச்சேன். ஆனா நீங்க ஒரு ஜட்ஜு கிட்டே போய் சொல்லிருக்கீங்க. உங்களை நம்பி எப்படியா என் பொண்ணு அனுப்புறது? என் கௌரவம் என்ன ஆகிறது? உங்க மக ஒரு ரிக்ஷாக்காரனை கட்டிக்கிட்டது கூட தப்பு இல்லையா? ஆனா இன்னும் அவனை ரிக்ஷா ஓட்ட வச்சிருக்கீங்களே, அதுதான் தப்பு. மருமகனை ரிக்ஷா ஓட்ட வச்ச நீங்க நாளைக்கு என் பொண்ண 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்க அனுப்ப மாட்டீங்கன்னு என்னையா நிச்சயம்? சம்பந்தி ப்ளீஸ். நிச்சயதார்த்தமே நடக்கல, என்னையா சம்மந்தி? தட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு போங்கயா வெளியே. பெரிய மனுஷனா இருக்கீங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணி தான் பேசுறேன். கெட் லாஸ்ட். போங்கயா வெளியே. என்னங்கடா அது, கூலி குடுக்கறேன்னு சொன்னவனையும் காணோம், இருடான்னு சொன்னவனையும் காணோம். டேய், என்ன மாப்பிள்ள இவ்வளவு தூரம்? மாமா கேட்டதா சொல்லுங்க. அட, மாமாவும் கூட வந்திருக்காரு. பொறுக்கி ராஸ்கல், திட்டம் போட்டு என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டல. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இந்த ஒரு தடவை மாப்பிள்ளன்னு சொன்னேன். மாப்பிள்ள கோபப்பட்டா உறவு முறை விட்டா போயிரும். மாமா, நான் சொல்றது கரெக்ட் தானே? அத்தை, நீங்க எடுத்து சொல்லுங்க. டேய், என்ன பத்தி நீ சரியா புரிஞ்சுக்கல. என்கிட்ட மோதன என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல? என்ன பண்ணுவ? எங்க அப்பா காலை உடைச்ச மாதிரி என் காலையை உடைச்சிருவியா? மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு எங்க அம்மா என்ன தடுத்துட்டாங்க. இல்லையா இந்நேரம் நீயும் உங்க அப்பனும் கட்டக்கால நடந்துகிட்டு இருக்கணும். மோதி பார்க்க நானும் தயார் தான்டா. மீச வச்ச ஆம்பளையா இருந்தா உனக்கு தான் அது இல்லையே. ஏற்கனவே உள்ளப்பட்ட அவமானப்படாதா? இங்கேயுமா? வட வழியில இரு. பாக்குறேன்டா உன்னை. என்ன சந்தியா, அவசரமா போகணும்னு சொன்னியே? உன் நேரம் பஸ்ஸையே காணோம். பேசாம ரிக்ஷால போயிடலாமா? ஏ ரிக்ஷா, புதுப்பேட்டை போனோம், வரியா? அவசரமா போனோம், வேணா 2 ரூபாய் சேர்த்து கொடுக்குறேன். அட, வரேன் வரலன்னு சொல்லியா? பேசாம இருந்தா என்ன அர்த்தம்?
பொம்பளைங்களை ரிக்ஷால ஏத்துறதுலன்னு இவருக்கு லட்சியம் போல இருக்கு. பஸ் வந்துருச்சு, வா போலாம். என்ன தம்பி இது? வணக்கம். என்ன வணக்கம் சொல்றேன், யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? ஓ, உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாதுல்ல? எனக்கு மெட்ராஸ்ல ஜவுளி கடை, ஹோட்டல், ஃபேக்டரின்னு சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்கு. என் பேர் சந்தோஷம். ஆனா வாழ்க்கையில தான் சந்தோஷமே இல்ல. ஐயாவுக்கு சேர் ஒண்ணு வந்து போடு. ஓ, சொத்தெல்லாம் இருக்குன்னு சொன்ன உடனே மரியாதை தானா வருதே? அது இல்லைங்க, பேரு தான் சந்தோஷம், வாழ்க்கையில சந்தோஷமே இல்லைன்னு சொன்னீங்களா? அடட, நம்ம ஜாதி ஆச்சுன்னு சேர் கொண்டு வர சொன்னேன். நான் எப்பவோ செத்திருக்க வேண்டியது. உங்க மகா ராஜாவோட புண்ணியத்துல தான் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன். ஆனா அதுக்காக அவர் எங்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல. உங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சேன். தான் நல்லா இருக்கிறத விட மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிற மனசு உங்க பையனுக்கு. ஒரு முக்கியமான இன்டர்வியூக்கு போறதை விட்டுட்டு தான் அவர் என்ன காப்பாத்தினாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன காப்பாத்தாம இன்டர்வியூக்கு போயிருந்தா உங்க மகன் இன்னைக்கு ரிக்ஷா எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க, நான் உங்களை பார்த்திருக்கேன். அப்படியா? ஆமா. என் முகம் அப்படி கொஞ்சம் லேட்டா தான் ஞாபகம் வரும். பரவாயில்லைங்க, சில முகங்களை எவ்வளவுதான் நினைச்சு பார்த்தாலும் ஞாபகத்துக்கே வர்றது இல்லைங்க. நான் வந்த விஷயத்தை சொல்லிடுறேன். சொல்லுங்க. எனக்கு 4 ஆம்பளை பசங்க, 3 பேரு கல்யாணம் பண்ணிட்டேன். பிரயோஜனம் இல்ல. என்ன சொல்றீங்க? எந்த மருமகளும் மருமகளா நடந்துக்கிறது இல்ல. எனக்கு ஒரு நல்ல மருமக வேணும். அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னங்க இது? பணக்கார வீட்டுக்கு எங்க பொண்ணு எப்படி? ஏன், ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு இந்த வீட்டுல மருமகளா இருக்கிறப்ப உங்க வீட்டு பொண்ணு ஒரு பணக்கார வீட்டுக்கு மருமகளா வர்றதுல என்ன தப்பு? அது இல்லைங்க. உங்க பையனோட குணத்துக்கு முன்னாடி பணம் என்னங்க பணம்? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் அத சொல்லுங்க முதல்ல. எல்லாரும் கேட்டதா சொல்லு. சரி சாமி. அப்பாவை நல்லா கவனிச்சுக்கோ. ஆகட்டுங்க, அப்ப நான் வரேன். போயிட்டு வாமா. ஹலோ, வாடி. டேய், டேய், பாவி, ஏன்டா அவனை இழுத்துட்டு போற? விட்றா அவனை.